நமது மாவட்டத்தை சார்ந்த கோயில்பட்டி பகுதியை சார்ந்த கரிசல் மண்ணை சார்ந்த நம்முடைய சாகித்ய அகாடமி விருதாளர் திரு பூமணி அவர்களுடைய மறைவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. அது எங்களுடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தது போதும் என்னுடைய சார்பில் அந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் மாவட்ட செயலர் தலைமையில் கலந்துக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு கூறிய அறிவுரைக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருமே கழக நிர்வாகிகள் இலக்கியவாதிகளை பெருமைப்படுத்தியதும் நம்முடைய தளபதியார் அவர்கள் அதுக்கான திட்டத்தையும் கொண்டு வந்தார். குறிப்பாக சொல்லணுன்னா அவர்களுக்கான குடியிருப்பை சென்னையில் உருவாக்கி கொடுத்தாரு. அதில் ஐயா பூமணி அவர்களுக்கு முதல் கட்டமாக அந்த சாகித்ய அகாடமி விருதாளராகி அவருக்கு அந்த குடியிருப்பை கொடுத்தது 2022 நம்முடைய தலைவர் கொடுத்தாரு. அதுபோல் அவர் திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. வெக்கே என்ற அவருடைய அந்த புத்தகம், அவருடைய அந்த நூல் தான் பின்பு அசுரன் என்று சினிமா வடிவில் உருவாக்கப்பட்டது. இவ்வாறு அவருடைய நம்ம கரிசல் காட்டு மண்ணுள்ள பழக்க வழக்கம், வாழ்க்கை முறைகள், நம்முடைய வழக்காடி சொல்லெல்லாம் கொண்டு அதை கொண்டு அவருடைய புத்தகம் அவருடைய நூல் இளைஞர்களாலும் படிக்கக்கூடிய அளவில் அவர் ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர். அவருடைய மறைவு தமிழ் இலக்கியத்துக்கே ஒரு பெயர் இழப்பு தான். அவருடைய குடும்பத்தாருக்கு மீண்டும் நாங்கள் அத்தனை பேர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அந்த இலக்கியவாதிகளை பெருமைப்படுத்தியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. தளபதியார்னு சொல்றதுக்கு எழுத்தாளர் கீரா அவர்களுக்கு நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டது. அரசு மரியாதையோடு அன்னைக்கு அடக்கம் செய்யப்பட்டது, நினைவு மண்டபம் எழுப்பும். அதே போல நம்முடைய இன்னைக்கு சாகித்ய அகாடமி விருதாளராகிய எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கும் மணிமண்டபம் அரசின் சார்பில் எழுப்பிட வேண்டும், உருவாக்கிட வேண்டும் என்பதை நான் இப்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடியவருக்கு நான் கோரிக்கையாகவும் இந்த பகுதி மக்கள் சார்பில் கழகத்தின் சார்பில் நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா எதிர்கட்சியின் சார்பில் நம்முடைய திரு பூமணி அவர்களுக்கு நம்ம அரசின் சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் கொடுப்போம்.